ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனலில் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை அல்வா. எப்போவுமே எனக்கு உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க, அது ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னு இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டுக்கடலை அல்வா எப்படி ஹெல்த்தியாக பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு சூடான பேனில் 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டாங்க. அது கூடவே 10 ஆல்மண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணாங்க, அதோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு. இப்போ அதை ரெண்டையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடரை ரெடி ஆக்கியாச்சு. அப்புறம் தனியாக ஒரு சாஸ்பேனில் 2 கப் கருப்பட்டி எடுத்துக்கிட்டாங்க, பாம் ஜாக்ரி. வெல்லம் யூஸ் பண்ணல, கருப்பட்டி இன்னும் ஹெல்த்தின்னு கருப்பட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 2 கப் நம்ம கருப்பட்டி எடுத்துக்கிட்டதுனால 2 கப் வாட்டர் ஆட் பண்ணாங்க. ஸோ நல்லா பாயில் ஆகி நல்லா மெல்ட் ஆக்கியாச்சு, சிரப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பேனில் 1/4 கப் கீ, 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணாங்க. ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் 4 to 5 மினிட்ஸ் நல்லா திக்காகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கருப்பட்டி சிரப்பை இப்போ ஊற்றிக்கிட்டாங்க. ஸோ ஹாஃப் பை ஹாஃபாக பிரித்து அதை ஊற்றுனாங்க, ஒரேடியாக ஊற்ற வேண்டாம். இப்படி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரிமைனிங்காக இருக்கிற அந்த கருப்பட்டி சிரப்பை இப்போ ஊற்றிக்கலாம். அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க, உள்ள எதுவும் கட்டி ஃபார்ம் ஆக இருக்கணுங்கிறதுக்காக. கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டாங்க, இது கொஞ்சம் ஃப்ளேவர் தரும். ஸோ இது திக்காக ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ பொறுமையாக நம்ம இதை கிண்டிக்கிட்டே வரணும். இப்போ நல்ல அல்வா பதத்துக்கு அப்படியே அன்ஸ்டிக்கியாக வருது. ஸோ இதுக்கு தான் நம்ம அந்த ஆயிலும் கீ ஆட் பண்ணது. ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் கீயோ ஆயிலோ ஆட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அன்ஸ்டிக்கியாக பொட்டுக்கடலை அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கும்போதே நம்மளுக்கு அப்படியே டெம்ப்ட் ஆகுது சாப்பிடணுன்னு. இது நல்லா சூடு ஆறி செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம்.
ஸோ பொதுவா ஏஜெண்டடான பொண்ணுங்களுக்கு உளுந்தங்களி குடுப்பாங்க. ஸோ நீங்க இதையும் பண்ணி குடுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஹெல்த்தி ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கருப்பட்டிய பத்தி சொல்ல தேவையில்ல. அதுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல எங்க அம்மா பண்ற குக்கிங்க நான் ஷேர் பண்ண போறேன். Thank you for watching. Keep subscribe my channel.